13 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தின் ஒப்பற்ற வீடு மற்றும் மனை சார்ந்த அனைத்து தேவைகளுக்கும் சிறந்த ஒரே நிறுவனம் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். தங்களின் தேவை எங்களின் சேவை. தொடர்புக்கு 7667008999. அருந்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். எப்போதும் போல இன்னைக்கும் நாங்கள் சொல்றதுதான், மறந்துடாம அருந்தமிழ் நேயர்களாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு தடையும் எங்களோட காணொலிகளை பார்க்குறீங்க. நேற்று உண்மையிலே வரவேற்கத்தக்கது. உங்களை எல்லாரையும் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். நேற்று நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள இணைஞ்சிருக்காங்க. அதே போல் தொடர்ந்து எங்களோட காணொலிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவுக்கு மிக்க நன்றி. மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரொம்ப முக்கியமாக அந்த பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த காணொலிகள்லாம் சேரும். தொடர்ச்சியாக எங்கள் காணொலிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீர்கள். உங்கள் கமெண்ட்டுகளை நாங்கள் வரவேற்கிறோம். நிறைய ஆக்கப்பூர்வமான கமெண்ட்ஸ்லாம் வருது. அதை பற்றி தொடர்ச்சியாக வாரம் ஒரு முறை இருமுறை நாங்கள் அதையும் விவாதிக்க இருக்கிறோம். உங்களோட ஆதரவுக்கு மிக்க நன்றி. இன்றைக்கி நம்ம என்ன விஷயங்கள் பேச போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கு அரசியல் சூழ்நிலையில் திருப்பி நம்ம நேற்று பேசினது தான் பரபரப்பாக இன்றைக்கும் அதிமுகவிலிருந்து பல முன்னணி தலைவர்கள் பிரிந்து தாவேக்காக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து கொண்டிருக்கிறது. அதிமுக என்ற கப்பல் இன்றைக்கி கரைந்து கொண்டிருக்கிறது தான் பார்க்குறோம். அதை பற்றியும் பேச இருக்கிறோம். மற்றும் இந்த புதிய தாவேக்கா ஆட்சி அமைத்ததுக்கப்புறம் அங்கு நடக்கக்கூடிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள், அவர்கள் அலுவல் மாற்றமாக ஏற்கனவே இருந்த முக்கிய பொறுப்பில் இருந்த அதிகாரிகளை மாற்றுவதாக இருக்கட்டும், அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளாக இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி சர்ச்சையாகி கொண்டிருக்கின்றன. இப்போ வந்த அமைச்சர்கள் எந்த ஒரு புரிதலும் இல்லாமல் எந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறாங்க, எப்படி இன்னும் டிக்டாக் ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை மட்டுமே முன்னிலைப்படுத்தி எப்படி மக்களிடம் ஒரு பெரிய பேசு பொருளாக மாட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பற்றி இன்றைக்கி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்கு போகலாம். அண்ணே வணக்கண்ணே. வணக்கம். சொல்லுங்கள். என்னண்ணே, நம்ம பேசுகிறது தான் நடக்குது போலண்ணே. அதிமுக பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். நீங்கள் கூட நேற்று உறுதியாக அவர்கள் போனதெல்லாம் வேற ஒரு விஷயத்துக்காக தான் நாடகத்துக்காக தான் பண்ணியிருக்காங்க. அவங்க கையாலே அதை வாங்க வச்சுட்டு திருப்பி சேரதான் போகிறாங்கன்னு சொன்னீங்க. அதுதான் தெளிவாக நேற்று காணொலியில் சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதுதான் நடந்திருக்கு. இன்னைக்கு புதுக்கோட்டை பாஸ்கர் விஜயபாஸ்கர் போய் ஆலோசனை என்ற பேரில் இன்னைக்கு எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கியிருக்காரு. பத்திரிகையாளரை சந்திக்கும் போது பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அவர் ரொம்ப மழுப்பலாக தான் பதில் சொல்கிறாரு. எந்த இடத்துலையுமே நான் அதிமுக விட்டு போகலன்னு சொல்லலை, நான் அதிமுக தான் இருக்க போகிறேன்னு சொல்லலை, ஒரு முடிவை எடுத்து விட்டதாக தான் அது தெரியுது சொல்கிறாரு. நான் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அவங்கள விட்டு என்னைக்கும் போயிட மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்கிறதையும், ஆது அர்ஜுனா நாங்களே தான் அதிமுக செங்கோட்டையின் பாக்கெட்டில் இன்னும் அம்மா படத்தை வச்சிருக்கிறதையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இவர் அங்கே போகிறது உறுதி, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இன்றைக்கி காலையில் திருச்சி வெல்லமண்டி நடராஜன் போயிருக்கிறாரு. அதிமுகவினுடைய தொழிற்சங்க பேரவையினுடைய மாநில பொதுச் செயலாளர் கமலக்கண்ணன், அவர் செங்கல்பட்டு கமலக்கண்ணன் பெரிய ஒரு அணியோட போய் இருக்கிறாரு. அதனால் கண்டிப்பாக அதிமுக நம்ம சொன்னது தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் அதை இன்னும் பாருங்கள், இன்றைக்கி விடுமுறை அப்படின்னு சொல்லிட்டு அதில் தீர்ப்பு சொல்கிறத சபாநாயகர் ஒத்தி வச்சிருக்கிறாரு. என்ன காரணம்னா, அதாவது கையை மூடிக்கிட்டு இருக்கும்போது தான் உள்ளுக்கு என்ன இருக்கோன்ற பயம் இருக்கும். இதுதான் அதிமுகவை அமைதியாக இருக்க சொல்லுன்றதுனால அதை ஓரமாக புரிஞ்சுக்கிட்டு சபாநாயகர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நாளைக்கு தீர்ப்பு சொல்லலாம். அதுக்கு முன்னாடி எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவர் தெளிவாக சொல்ல போகிறார். என்ன எதிர்பார்த்தாங்களோ அதெல்லாம் நடந்துருச்சு. அவங்க வித்ரா பண்ணணும்னு சொன்னதெல்லாம் எஸ்ன்னு வித்ரா பண்ணி விட்டுற போகிறாரு. இல்லை அவங்க ஏதாவது இடையில நடவடிக்கை எடுத்தாங்க, அதிமுக வேறு மாதிரி போகிறாங்கன்னா அவங்க சிபிஐ விசாரணை போகணும். அமலாக்கத்துறை விஜய் இன்றைக்கி தனபால், அதனுடைய எம்பி தனபால், ராஜ்யசபா எம்பி பிரிந்து சென்ற 4 எம்எல்ஏக்கள் பின்புலத்தை ஆராயணும், மிகப்பெரிய பணபேரம் நடந்திருக்குது, அதனால் அமலாக்கத்துறையில் விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிலாம் சொல்கிறாரு. அப்போ வேறு மாதிரி அதிமுக நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மொத்தமாக 24 பேரையும் தகுதி நீக்கம் செஞ்சுருவார். 25 பேரையுமே தகுதி நீக்கம் செஞ்சுருவார். தகுதி நீக்கம் செஞ்சால் எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கி விஜயபாஸ்கர் நாளைக்கு தாவேக்கால இணையறதாக இருந்தால் கூட அவருடைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தான் இணைவார். விராலிமலைக்கு மீண்டும் ஒரு தேர்தல்லாம் வரப்போகுது. அதனால் அது பதவி விலகினாலும் சரிதான், இல்லை இது கட்சி மாறல் தடை சட்டத்தின் கீழே அவங்கள அணிமாறல் தடை சட்டத்தின் கீழே நம்ம எடப்பாடியை நியமித்த விப்பு அவருடைய உத்தரவுக்கு கீழ்ப்படியலைன்ற காரணத்தை சொல்லி இவங்கெல்லாம் பதவி இழப்பு பண்ணாலும் அவங்க திரும்ப தேர்தலில் போட்டியிட முடியாதுன்ற அதுக்கு பார்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு பார்லாம் கிடையாது. 10 ஆண்டுகள் அப்படிலாம் கிடையாது. அது வேற மாதிரி தகுதி இழப்பு வந்தாதான். இது டெக்னிக்கலான விஷயம். இதில் நீங்கள் நம்ம ஏற்கனவே அதை பற்றி விவாதிச்சிட்டோம். இது ஒரு குற்றச்சாட்டுக்குள்ளாகி அவங்க பதவி
போயிருந்தாலோ, தண்டனை பெற்று பதவி போயிருந்தாலோ, இல்லை தவறான பணம் கொடுத்து வாக்குகளை பெற்றார்கள்னு நிரூபிக்கப்பட்டு அதை மாதிரி பதவி போயிருந்தாலோ, இல்லை மதத்தை பயன்படுத்தி, இது தாவேக்காக வேணா சொல்லலாம், குழந்தைகளை பயன்படுத்தினாங்க ஒரு இஷ்யூ வருது, அது மாதிரி ஏதாவது காரணத்தை சொல்லி அவங்க பதவி இழப்பு அப்படின்னு சொல்லி இருந்தால் அவங்க திரும்ப போட்டியிட முடியாது. ஆனால் அணிமாறல் அப்படின்றதுக்கு உட்கட்சி விவகாரம், அதுக்காக பதவி இழப்பு அப்படின்ற எல்லைக்கு போகுமே தவிர திரும்ப போட்டியிட முடியாதுன்ற எல்லைக்கு போகாது. அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், அதுக்கு பார் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால அவங்க எல்லாரும் திரும்ப நிறைய பேர் செல்ல இருக்கிறாங்க. நமக்கு இன்னும் 4-5 பேருக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னோம். இன்னைக்கு திருச்சியில் இணைந்த வெல்லமண்டி நடராஜன் பேசும்போது இல்லைன்னு 2 பேர்னு சொல்றாரு. இன்னும் வாய்ப்பு இருக்கு. சிவி சண்முகம் வந்து இன்னைக்கு வரைக்கும் போய் சந்திக்கல. இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்குது. எடப்பாடி வந்து தன்னுடைய பிடிவாதத்தை எல்லாம் கேட்கலான்னு இருக்கேன். இதை எப்படியோ ஒரு கட்சி ஒரு நீண்ட காலமாக ஆட்சியில் இருந்து அவர்களும் பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. நம்ம வந்து முற்றுமுழுதாக மறுக்க முடியாது. அவர்கள் மீது பல ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எம்ஜிஆரை தாண்டி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்து இவர்கள் வந்து பல கட்டமாக முதலமைச்சராக இருந்து சில சாதனைகள், சில விஷயங்கள், மக்களுக்கான சேவைகளும் செஞ்சுருக்காங்க. இப்படி ஒரு கட்சி ஒட்டுமொத்தமாக கரைந்து வீழ்ச்சியை சந்திக்குது. இதற்கு ஒரு தலைமை இடத்துலேருந்து தொடர் தோல்விகள், தொடர் தவறான முடிவுகள், கட்சிக்குள்ளே இருக்கிறவங்களை அனுசரித்து அவங்களை ஒன்றாக்க எப்படி என்னதான் பண்ணணும்? ஒரே ஒரு காரணம் தான், எடப்பாடி பழனிசாமி தன்னை ஜெயலலிதாவாகவும் எம்ஜிஆராகவும் தன்னை நினைத்து கொண்டது தான் எல்லா வீழ்ச்சிக்கும் காரணம். இடையிலே அவங்க சொன்ன மாதிரி எல்லாரையும் அரவணைச்சு போகிற பாங்கு இருந்ததுன்னா இந்த சிக்கலே வந்திருக்காது. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, பிஜேபியும் இதை தான் எதிர்பார்க்கிறதுன்றது தான். அதிமுக முழுமையாக வீழணும். அதிமுக வீழும் பொழுது தான் அந்த இடத்துல இன்னொரு கட்சிக்கான வாய்ப்பு. இவ்வளவு தூரம் அவர்களை தெரிந்தும் அவர் அவங்களோட கூட்டணி. நீங்க தேர்தலில் இருந்தே பிஜேபியுடைய ரோல் பாருங்க, அமைதியாக தான் இருக்காங்க. தேர்தல் தோல்வி பற்றி கூட அவங்க அலட்டிக்கவே இல்லையே. பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி கொடுத்த சீட்டு எவ்வளோ நாளும் வாங்கிட்டாங்கல்ல. நீங்கள் ஆரம்பத்தில் என்ன சொன்னாங்க, ஒரு மாவட்டத்துக்கு 1 கேட்பாங்க அப்படின்னாங்க, கோயம்புத்தூரில் மட்டுமே 4 தொகுதி கேட்பாங்கன்னாங்க. ஆனால் எதுவுமே சொல்லலை, எதுவுமே கேட்கலையே அவங்க கடைசியில். நீங்கள் சென்ற தேர்தலில் அதுக்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பேசவும் இல்லை. அதுக்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை தலைமையில் தேர்தலை சந்தித்த பொழுது அவங்களே தனியாக கூட்டணி அமைத்து கிட்டத்தட்ட 19% வாக்குகளை பெற்றாங்க. பாஜக மட்டும் தனியாக 11% மேலே வாக்குகளை பெற்றாங்க. அதுக்கான டிமாண்ட் அவங்க வைக்கவே இல்லையே. அப்போ அவங்களுக்கு வந்து தெரியும் அதிமுக அந்த தேர்தலுக்கு அப்புறம் அது இப்போ பதவி அது தன்னுடைய சுயத்தை இழந்து கம்ப்ளீட்டாக காலியாகிடும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால தான் அவங்க அமைதியாக திட்டமிட்டு அவங்க அதில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க. அந்த அதிமுகவுக்கு அவங்க எந்த உதவியும் இந்த தேர்தலில் செய்யலை. என்னன்னாலும் நடந்துட்டு போட்டோம் அப்படின்றது தான். அதனால இதை கூட கணிக்க தவறிய ஒரு தலைவராக எடப்பாடி இருந்திருக்காரு. அவர் வந்து கட்சி தன்னிடம் இருந்தால் போதும் அப்படின்றதான் அவர் முதலேருந்தே அவருடைய நோக்கமாக இருந்ததை தவிர கட்சி ஆட்சியில் இருக்கணுமா, கட்சி வலிமையாக இருக்கணுமான்றது இல்லை. கட்சி தன்னிடம் மட்டும் தண்ணீர் வந்து வெளியே போயிடக்கூடாது. அவன் பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பிலிருந்து அவர் எளிதாக வெளியே கொண்டு வர முடியாத அளவுக்கு ஒரு பொதுச் செயலாளர் இருக்கணும்னா எத்தனை மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு ஆதரவு கொடுக்கணும், யார் முன்மொழியணும், வழிமொழியணும் அப்படின்ற மாதிரி ஒரு திட்டத்தை வச்சுக்கிட்டார். அப்போ பொதுச் செயலாளர் ஏற்கனவே பொதுச் செயலாளராக இருக்கிறவங்கள தவிர வேறு யாருமே போட்டியிட முடியாது. ஒரு 10 மாவட்ட செயலாளர்கள் முன்மொழியணும். சிட்டிங்கில் இருக்கிற பிரசன்ட் மாவட்ட செயலாளர்கள் 10 மாவட்ட செயலாளர்கள் வழிமொழியணும்னா யார் வழிமொழிவா உள்ளுக்கு? அந்த ஒரு குரூப் சேர்க்குற சூழல் வந்தாலே உடனே அவங்கள கட்சி விட்டு நீக்கி விட்டுற போகிறாரு. அப்போ யாருமே அவங்களுக்கு எதிராக எழுந்தே வர முடியாத ஒரு சூழல் அவர் ஏற்படுத்திட்டார். ஏற்கனவே ஒரு கட்சின்றதுங்க ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் தான் கட்சி. இன்னைக்கு ஒன்றிய செயலாளராக இருக்கிற ஒருவன் நாளைக்கு வந்து அந்த இடத்துல இருந்து நான் மாவட்ட செயலாளராக வரணும்னு முயற்சி பண்ணணும். கிளை செயலாளராக இருக்கிற ஒருத்தன் நான் ஒன்றிய செயலாளருக்கான முயற்சி செய்யணும். எல்லாமே வேலை தானே, ப்ரமோஷன். ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க. அந்த நிறுவனத்தில் வேலை பார்ப்பதற்கான பலன்றது என்ன? சம்பளம்ன்றது மட்டும் இல்லை, ப்ரமோஷன்றது ஒன்று இருக்குல்ல, 2 இருக்குல்ல. இது வந்து எல்லாத்துலேயும் பொதுவான பொது வாழ்க்கைக்கு வந்தால் கூட பொது வாழ்க்கையில் ஒருத்தர் ஒரு கிளை செயலாளராக வரவன் கடைசி வரைக்கும் கிளை செயலாளராகவே இருக்கணும், ஒன்றிய செயலாளராக வரவன் கடைசி வரைக்கும் இங்கே ஒன்றிய செயலாளராக இருக்கணும்னு சொல்ல முடியாதுல்ல. அவன் அடுத்த நிலைக்கு முன்னேறுவது தான் அரசியல் செயல்பாடு. போட்டிகளாக அரசியல் செயல்பாடு அதானே. ஒரு அரசியல் கட்சிக்குள்ள நடக்கிற செயல்பாடுன்றது என்னது? அவன் ஆக்டிவாக வேலை செய்யும்போது அடையாளப்படுறான், அவன் அடுத்த இடத்துக்கு முன்னேறான். அது தடைவிடும் பொழுது அந்த கட்சி வந்து முழுமையாக நின்று போயிடும். இதுதான் திமுகவில் இது வேற மாதிரி. திமுகவில் இது வேற மாதிரி. எல்லாருமே அங்கே உட்காந்துட்டு யாருக்கும் வழிவிடாமல் தன்னுடைய வாரிசுகளை கொண்டு வந்து நிரப்புறாங்க அப்படின்ற அது வந்து அதிமுக காலியானதுக்கப்புறம் திமுகவை நோக்கி வந்து நகரும். ஸோ அதிமுகன்றது அவ்வளோதான். இது வந்து திமுகவுக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பாக. இப்போ நீங்கள் வந்து இந்த கருத்து கேட்பு நடத்திட்டு இருக்கிறாரு. ஆன்லைனில் கருத்து கேட்பு இன்னைக்கு காலையில் வரைக்கும் கிட்டத்தட்ட 4.25 லட்சம் கருத்துக்கள் அதில் வந்திருக்கிறதாட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் 38 பேர் ஒரு குழு அமைத்து அவர் எல்லா இடங்களுக்கும் போய் கருத்து கேட்க சொல்கிறார். போகிற இடத்துல எல்லாம் நமக்கு வந்து தகவல், அங்கே உள்ளவங்க சொல்கிற தகவல்,
அவங்க கருத்து சொல்ற எல்லாரும் சொல்றது பெண் நிறுவனத்தினால தான் இவ்வளவு பெரிய தோல்வி ஏற்பட்டது. பெண் என்பது அந்த நிறுவனம் வந்து ஒரு அவருடைய மருமகன் நடத்துகிற நிறுவனம், சபரீசன் நடத்துகிற நிறுவனம். அவர்கள் தான் கிட்டத்தட்ட எல்லா வேட்பாளர்களையும் தேர்வை முடிவு செய்தார்கள். தேர்வு செஞ்சு முடிவு செஞ்சாங்க யார் போட்டியிடணும் யார் போட்டியிடக்கூடாது. பல பேருக்கு இந்த பெண் நிறுவனம் என்ன மாதிரியான விஷயங்களை இந்த தேர்தலில் செஞ்சிச்சுன்னு தெரியாது இல்லையா? இல்லை அதில் தான் இருக்குது. நீங்கள் பத்திரிகையாளர் பிரபாகர் அப்படின்றது இந்தியா டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. அந்த கட்டுரை அடிப்படையாக வைத்து கிட்டத்தட்ட எல்லா பத்திரிகைகள் எல்லா ஊடகங்கள்லையும் அவரை வந்து பேட்டி எடுத்து போட்டிருக்காங்க. மிக தெளிவாக அவர் சொல்கிறார், ஆரம்பத்திலேயே திமுக கட்சிக்காரங்களுடைய மனசுலலாம் புகுத்தப்பட்டது என்ன அப்படின்னா, பெண் அப்படின்ற நிறுவனம் இருக்குது, இது ஒரு ஐடி நிறுவனம் மாதிரி செயல்படுது, இவங்க வந்து நம்மளை பற்றி விசாரித்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, இந்த ரிப்போர்ட்டை வைத்து தான் கட்சி தலைமை நடவடிக்கை எடுக்கிறது அப்படின்ற எண்ணத்துக்கு வந்துட்டாங்க. கட்சிக்காரங்களை பற்றி யாருமே நம்பலை. ஸோ அந்த நிறுவனம் அப்படின்றது ஸோ இது மைண்ட் செட்டில் வச்சுக்கிட்டு இருந்ததா, அது ஒரு பிஆர் நிறுவனம். இதை வச்சு தான் வந்து நம்ம ஆதவ் அர்ஜுனா ப்ளே பண்ணாரு, இல்லை நம்ம பிரசாந்த் கிஷோர் ஏற்கனவே இருந்தார். இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து இப்போ இவருக்காக டிவிகேக்காக வேலை செய்கிறார். அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் ஹெட்டாக இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி இவங்கெல்லாம் சேர்ந்து செஞ்சது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், அவங்களுடைய டீமில் இருந்து ஐடியில் இருக்கிற மாதிரி டிப்டாப்பாக உடையிணைந்த ஆசாமிகளை அனுப்பி திமுக வேட்பாளர்கள் திமுக கட்சிக்காரங்கிட்டேயே போய் நாங்கள் கருத்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம், சர்வே எடுக்கிறோம் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களை பெண் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு அடையாளம் அவங்க நினைக்கிற அளவுக்கு இவங்க நடந்துக்கிட்டு, அவங்களும் அதை நம்பி கட்சியில் யார் யார் வேலை செய்யாமல் இருக்கிறாங்க, யார் யார் வேலை செஞ்சாங்க அப்படின்ற தகவல்லாம் சொல்லி தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறதுக்காக, தன்னை பற்றி அதிகமாக அவங்க ரிப்போர்ட் சரியாக கொடுக்கணுன்றதுக்காக எல்லா விவரங்களையும் சொன்னது இல்லாமல் அவங்களுக்கு பண உதவி மேற்கொண்டு செஞ்சுருக்காங்க திமுககாரங்க. ஸோ இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் அவங்க வேலை செஞ்சு யார் யார் ஒழுங்காக வேலை செய்யாமல் இருக்கிறாங்க, யார் யார் இவருக்கு எதிராக இருக்கிறாங்கன்றதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களெல்லாம் அவங்க கையில் எடுத்துட்டாங்க. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பூத்துலலாம் திமுக ஒவ்வொரு பூத்துக்கும் பொறுப்பாளர்களே கிட்டத்தட்ட 20க்கு மேற்பட்ட பொறுப்பாளர்களை பூத் லெவலில் போட்டாங்க. ஆனால் சில நிறைய பூத்தில் 7 ஓட்டு 8 ஓட்டுலாம் வாங்கியிருக்காங்கன்றது காரணம் வந்து அவங்களெல்லாம் கையில் எடுத்துட்டாங்க அப்படின்றதான். ஸோ இப்போ எல்லாருமே வந்து இப்போ இந்த கருத்து கேட்பில் சொல்லிட்டு இருக்கிற தகவலாக நமக்கு தெரிய வர விஷயம் வந்து பெண் நிறுவனத்துக்கு எதிராக கடுமையான விமர்சனங்களை எல்லா கட்சிக்காரங்களும் சொல்கிறாங்க. இனிமேல் தயவு செய்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டீம் அப்படின்றத நம்பாமல் கட்சிக்காரனை நம்புங்க. இன்றைக்கி திமுக இவ்வளோ நாள் உயிர்ப்போடு இருக்குதுன்னா அதுக்கு காரணம் கட்சிக்காரனை நம்புனதுனால தான். கீழேருந்து கட்சிக்காரனை நம்பி வேலையை செய்ய விட்டுருந்தீங்கன்னா இன்றைக்கி இந்த அளவுக்கு மோசமான தோல்வி வந்திருக்காது. அதனால் தயவுசெய்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமெல்லாம் நம்பாதீங்க. அது மேல் பூச்சிக்கு தானே தவிர கட்சி உயிர்ப்போடு இருக்கணும்னா அது வந்து கட்சிக்காரனால தான் வைக்க முடியும். அவன் தான் உண்மையாக உணர்வுபூர்வமாக உழைக்கிறவன் அவன் தானே. அதை புரிஞ்சுக்கோங்கன்ற தகவலை தான் அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக தலைமை அதை கேட்குமா அப்படின்னா, அதை கேட்டு நடந்தால் உதயநிதியை மேலே கொண்டு உட்கார வைக்க முடியாது, மருமகன் ஆதிக்கம் செலுத்த முடியாது. யார் உண்மையாக உழைக்கிறார்களோ அவங்கள தான் கட்சியில் ஆதிக்கம் செலுத்துவாங்க. அதை விரும்பாது திமுக தலைமை. அப்போ அதிமுக விழுந்ததுக்கப்புறம் அங்கே அந்த சிக்கல் வரும். அதுக்கிடையில் அதிமுக விழுந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் பிஜேபியினுடைய கவனம் வந்து திமுக மேலே திரும்பும். ஏன்னா இன்றைக்கி தாவேகா வலுவாக இருக்கிறாங்க. அப்போ தாவேகாவை அடுத்து அங்கே ஒரு சக்தியாக வளரணும் நம்ம அப்படின்னு பிஜேபி நினைக்குது அப்படின்னா திமுகவை தான் அவங்க காலி பண்ணணும்னு சொல்லி நினைப்பாங்க. அப்போது ஊழல் குற்றச்சாட்டுகளை எடுத்து வழக்கு போட ஆரம்பிப்பாங்க. அப்போது அங்கே வந்து கட்சிக்காரனுடைய கருத்தை மதிக்காமல் அந்த பெண்ணினுடைய கருத்தை மட்டுமே வைத்து அங்கே லாபிங் ஒர்க்கு பொறுப்பு கொடுக்குற வேலைகள்லாம் நடந்ததுன்னா எதுக்கு நம்பிக்கையாக நம்ம இந்த கட்சியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிஜேபியினுடைய மிரட்டலுக்கு பயந்து பல பேர் மெதுவாக ஊடுருவ விலகி போகிற சூழல்லாம் ஏற்படும். அது இன்னும் ஒரு 6 மாதம் அல்லது 1 வருடங்கள்லேருந்து அந்த இது ஆரம்பிக்கும். ஸோ இப்போ அதிமுக அடுத்த டார்கெட் திமுகவுக்கு இல்லை. ஆனால் டிவிகே நீங்கள் சொல்கிறது வாசனை. ஆனால் டிவிகேங்கிற ஒரு கட்சி வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு இந்த பிஆர் ஒர்க்கில் இதில் தானே இந்த ஆட்சியை பிடிச்சிருக்காங்க, இந்த இடத்துக்கு தான் நவந்திருக்காங்க. ஒட்டுமொத்த அவங்களுக்கு கட்டமைப்பு கிடையாது. ஆனால் இதை வச்சு தானே இல்லை, அது நான் நம்பலை. நான் என்னுடைய பார்வை என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், என்னுடைய தனிப்பட்ட பார்வை, என்னுடைய பார்வை என்னென்னா, திமுக அதிமுக வேண்டாம் அப்படின்ற ஒரு மனநிலை நம்ம மக்கள்கிட்ட ஆழமாக ஊடுருவி இருந்தது. அது விஜய் அப்படின்ற சினிமா பிரபலம் அவர் ஒரு 3வது அணியாக வராரு. ஏற்கனவே நாம் தமிழர் இருந்தாலும் கூட நம்ம வந்து கடுமையாக உழைத்தோமே தவிர ஒரு கவர்ச்சிகர அரசியல் நம்மகிட்ட இல்லை அப்படின்ற ஒன்று இருக்குல்ல. அப்போ ஒரு கவர்ச்சி வரும்பொழுது இவங்களோட ஒப்பிடும் பொழுது இப்போ விஜய் வரல அப்படின்னா கண்டிப்பாக அந்த வாக்குகள் எல்லாம் கண்டிப்பாக நாம் தமிழருக்கு தான் வந்திருக்கும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்போ பொதுமக்களாக இருக்கிறவங்க திமுக அதிமுக வேணான்னு நினைக்கிறவங்க யார் வெற்றி பெற்றவனுக்கு வாக்களிக்கணுன்ற மனநிலை இருக்குல்ல. அப்போ அது கவர்ச்சின்னு வரும்போது இவருக்கு கூட்டம் கூடுது, பெரிய அளவில் பணமும் செலவு பண்ணுறாங்க. அது பிஆர் ஒர்க்கும் கொஞ்சம் பண்ணாங்க, அது தங்களை பூஸ்ட் பண்ணி காட்டிக்கிறதுக்காக. திரைத்துறையில் உங்களுக்கு தெரியும், அவர் கூடவே
ஜெகதீஷ் போகிறாரு வைக்கிறாரு. ஸோ அந்த ஒரு டீமை வச்சு தங்களை பூஸ்ட் பண்ணி காட்டுறாங்க. அப்போ அதை நோக்கி வாக்குகள் விழுது. அதுக்காக இவ்வளவு வாக்குகள் நீங்கள் வந்து 1000 தான் பிஆர் டீம் அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணால் கூட நீங்கள் 15% 20% வாக்குகள் அவங்க பெற்றிருந்தாங்கன்னா நம்ம அதோட நிறுத்திக்கலாம். ஆனால் 36-37% வாக்குகளை பெற்று வெற்றி பெறாங்கன்ற போது அது மட்டும் இல்லை, அந்த கவர்ச்சி அரசியல் அங்கே இருந்தது, மக்கள்கிட்ட மாற்றம் வேணுன்ற எண்ணம் இருந்தது. அதெல்லாம் சேர்ந்து அவங்க நம்ம அதை அறுவடை பண்ண தவறிட்டோம், அவங்க அறுவடை பண்ணிட்டாங்க. அதுதான் என்னுடைய பார்வை. அதனால் அதை மட்டும் சொல்ல முடியாது. இதுதான் அதனால் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறது சரின்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, வென்று வந்துட்டாங்க. வென்று வந்தும் அந்த ஸ்ட்ராட்டஜியை தானே இன்னைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக வீட போகிறாங்க. மினிஸ்டர்லாம் இன்னைக்கு வந்து ரீல்ஸ் தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதாவது கீர்த்தனா வெளியே போய் கேமராவோட ஒவ்வொரு இடங்கள்லையும் சோதனைன்ற பேரில் போகிறது, இல்லை ஆய்வுன்ற பேரில் போகிறதுன்றது எடுத்து போடுற காலம் போய் ஸ்டுடியோக்குள்ளே போய் ஷூட் பண்ணி போடுற நிலைமைக்கு வந்துட்டாங்க. நீங்கள் 21 நாட்களில் உங்கள் கொடுத்த மனுக்கு தீர்வு, ஒற்றை சாளர முறையில் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கான வாய்ப்பை ஒற்றைச்சாளர முறையில் தான் ஓப்பன் விண்டோ சிஸ்டத்தில் முடிவு பண்ணுவோம். என்னையோ சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் முடிவு பண்ணுவோம். என்னையோ முதலமைச்சரையோ சந்திப்பது உடனடியாக முடியும் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுறதுனால, அமைச்சரே ஒரு விளம்பர தூதராக நின்று விளம்பரம் பண்ணுறதுனால ஒன்றும் நடக்க போகிறதில்ல. செயல்பாட்டில் தான் காட்டணும். அது போக போக தான் தெரியும். நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று சோதனை போடுறது முக்கியம் இல்லை. திமுககாரங்க தான் பண்ணிட்டு இருந்தாங்க. திமுக காலகட்டத்தில் என்ன நடந்தது? அமைச்சர்கள் என்ன பண்ணாங்க? விடுமுறை நாட்கள் வருதுன்னு சொல்லி சொன்னால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம், அதுக்கு முன்னாடி கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் போய் நின்று அதை நைட்டு ரீல்ஸ் எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க. நம்ம ஆம்னி பஸ்ஸுகளில் போகும்போது சோதனைன்ற பேரில் ரீல்ஸ் எடுத்து போட்டாங்களே தவிர உண்மையிலே நமக்கு ஆம்னி பஸ்ஸை பயன்படுத்துகிற பயனாளர்களுக்கு தான் தெரியும் அதில் எவ்வளோ அதிகமான விடுமுறை நாட்கள் தான் எவ்வளோ அதிகமான கட்டணம் வசூலிக்கப்பட்டது அப்படின்றது தெரியும். ஸோ அதனால் அந்த ரீல்ஸ்லாம் அதுக்கு வந்து எந்த விதமான பிரயோஜனமும் படாது. இதை வந்து மாற்றிக்கணும். மாற்றலைன்னா ஒன்றுமே நடக்காது. நீங்கள் வந்து கீர்த்தனா மட்டும் இல்லை, நீங்கள் வந்து சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு கொண்டு வரான்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே கேட்டோம், சிங்கப்பெண் அதிரடிப்படைக்கு எங்கேருந்து காவலர்களை கொண்டு வர போகிறீங்க? பழைய காவலர்களான அவங்களுக்கு புது உடை கொடுத்துட்டா வேகமாக செயல்பட்டுருவாங்களா? அப்போ இது எல்லாமே விளம்பர மோகமாக தான் இருக்குது. நீங்கள் அதுக்குன்னு ஒரு ஆடை வடிவமைப்பு செஞ்சு அது இன்னைக்கு எல்லா பத்திரிகைகளிலும் அந்த ஆடை சம்மந்தமான விளம்பரங்கள் பெருசாக வந்துருக்குது. நீங்கள் ஆடையை மாற்றுறதுனால என்ன நடக்க போகுது? அப்படி இல்லை. அவங்களுடைய பணி என்ன, அவங்கள எப்படி வேலை வாங்குவது, நேர்மையான அதிகாரிகளை போட முடியுமா, இதுதான் முக்கியம். இல்லை, ரொம்ப முக்கியமாக நீங்கள் நேற்று கூட நம்ம பேசும்போது சொல்லியிருந்தோம், அந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாற்றணும், இவங்களுக்கு எந்த மாதிரியான புரிதலை உருவாக்கணும், அதை இவங்க கொண்டு போய் மக்களிடம் எப்படி விழிப்புணர்வை ஏற்படுத்த போகிறாங்க, இந்த டீம் அதற்கான வேலைகளை எப்படி செய்ய போகுது, ஆண்களிடம் எப்படியான பெண்களை எப்படி கையாளணுங்கிற விஷயத்தை பேசணும். இதெல்லாம் வந்து ஒரு இந்த டீமுக்கான ரொம்ப முக்கியமான கவுன்சிலிங் எப்படி கொடுக்குறது, இந்த மாதிரி ஒரு தனி ஸ்பெஷல் ட்ரெயின் பண்ணணும். அதுதான் பலனளிக்குமே தவிர ஆடைகளை மாத்துறதுனால மட்டுமே எந்த பலனும் வந்துட போறது கிடையாது. நாம் தமிழர் கட்சி தன்னோட வரைவுல இதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க, எப்படி நம்ம மாற்றம். கண்டிப்பா இதுக்கிடையில இன்னொரு முக்கியமான செய்தியை பார்க்க வேண்டியிருக்குது. ஐயா நீதியரசர் சாமிநாதன் அவர்கள் 2 விவகாரம் வந்திருக்குது. ஒன்று, நம்ம முன்னாள் சென்னை போலீஸ் கமிஷனர் அருண் அவர்களை நீதிமன்றத்துக்கு வரவழைத்த சமாச்சாரம். பொது இடத்துல ஆடு மாடு வெட்டுவதற்கு தடை அப்படின்ற ஒரு செய்தி பரபரப்பாக போய்கிட்டு இருக்குது. நீங்கள் அருண் விவகாரம் நம்ம முக்கியமாக எல்லாரும் கவனிக்க வேண்டிய விவகாரமாக இருக்குது. நீங்கள் திமுக இருக்கின்ற பொழுது, தாவேகா வரும் பொழுது தாவேகா தலைவர் சென்னையில் பரப்புரை மேற்கொள்வதற்கு இவர் தான் தடையாக இருக்காருன்னு ஒரிஜினா எல்லாரும் வெளிப்படையாக டிஜிபி எல்லாம் போய் சந்தித்து மனு கொடுத்தாங்க. அவரை தூக்கி நீங்கள் வந்து அஸ்ஸாமில் போடுங்கலாம் கூட பேசினீங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரை வந்து ஊழல் ஒழிப்புத்துறை கொண்டு டைரக்டராக கொண்டு போட்டுறீங்க. இதுக்கு பின்னாடி அழுத்தம் இருக்குன்னு பல அழுத்தம் இருக்குது. திருமாவண்டி அழுத்தம் இருக்குது, செல்வ பிறந்த என்ற அழுத்தம் இருக்குது. ரெண்டுமே கூட்டணி கட்சிகளாக இருக்கிறாங்க. அவங்களாம் யாருக்காக வேலை பார்த்தாங்க? ஏற்கனவே ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் சவுக்கு சங்கர் வீட்டில் கொண்டு போய் மலம் கொட்டினதாக இருக்கட்டும், அவரை தூக்கி தொடர்ச்சியாக கைது பண்ணி ஜெயிலில் போனதாக இருக்கட்டும், இந்த மாதிரி பல சர்ச்சைகளுக்குள்ள சிக்கலுக்குள்ள சிக்கினவர் தான் அருண் அவர்கள். இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு அவரை வரவழைத்ததே குளத்தூரில் ஒரு இடத்துல வந்து ஒரு ப்ரமோட்டர் டெவலப்பர் அவரை வந்து குண்டாஸில் போட்டிருக்காங்க. அவர் குண்டாஸ்லேருந்து தன்னை விடுவிக்கணும்னு போட்ட வழக்கில் தான். அதனுடைய பின்னணியை பார்த்தா கூட அதுலேயும் திமுகவுடைய தொடர்பு தான் இருக்குது. சுதீஷும் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதாவும் திமுக கூட்டணிக்கு வருவதற்கே அடிப்படையே அந்த பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இடத்த அவங்களுடைய இடத்த அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக ஒரு நபருக்கு அக்ரிமெண்ட் போட்டு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு இடையில சிவில் டிஸ்பியூட். அவர் வந்து பணத்தை அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல, அவர் நிறைய லாபம் சம்பாதிச்சிட்டாரு, நமக்கு குறைவாக கொடுத்துருக்கிறாருன்னு அவங்களுக்கு இடையில பிரச்சனை. அந்த பிரச்சனையில அரசு அணுகுறாங்க. அரசு அணுகும் போது அரசு வந்து அருண் அவர்கள் மூலமாக அந்த பஞ்சாயத்து செய்ததாகவும்
அருண் சொன்னதே அவர் கேட்கல அந்த பில்டர் அப்படின்றதுனால அவரை வந்து பிடித்து குண்டாஸில் உள்ளுக்கு போட்டதாகவும் தகவல் வருது. குண்டாஸ் அப்படிதான் சொல்றாங்க, போட்டதாகவும் தகவல் வருது. அதுதான் ஒரு சவுக்கு சங்கர் தன்னுடைய இன்டர்வியூலாம் அதான் சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்போ இது அந்த விவகாரம் தொடர்பாக தான் இவரை கூப்பிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட நபரையே இவங்க வந்து திரும்ப உள்ளுக்கு ஊழல் தடுப்பு பிரிவில் கொண்டு போடுறாங்கன்னு சொன்னால் எப்படி திமுக அமைச்சர்கள் மீது இவங்களால நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படின்ற கேள்வி வருது. இதில் அருண் என்ன பண்ணுறாரு, சவுக்கு சங்கர் வந்து அவருக்கு எதிராக பல நேற்று வெளியேற வந்துட்டார், பல பரப்புரைகள் பண்ணுறாரு, அவருடைய வலைதளங்கள் மூலமாக கருத்துக்களை சொல்கிறாரு. அப்படின்றதுனால வேறு சில பத்திரிகையாளர்களை கையில் எடுத்துக்கிட்டு அருண் என்ன பண்ணுறாரு, அவருக்கு சாதகமாக நம்ம நக்கீரன் பிரகாஷ் போன்றவர்களை வைத்து அவருக்கு சாதகமாக நீதிமன்றத்தில் போய் நெஞ்சை நிமிர்த்தி பதில் சொல்லிவிட்டு வந்தார்னு போடுறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஒரு அரசு அதிகாரிகள் வேலை செய்வதை விட்டு தன்னை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பத்திரிகையாளர்களை பயன்படுத்துகின்ற ஒரு சூழல் எங்கே வந்துருச்சுன்னு பார்க்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி இந்த பொது இடங்களில் இந்த பக்ரீத் வரதுனால பொது இடங்களில் வந்து ஸ்லாட்டர் ஹவுஸ் அனுமதி இல்லாத இடங்களில் வைக்க போகிறாங்க அப்படின்னு ரமேஷ் அப்படின்ற ஒருத்தர் நீதிமன்றத்தில் வழக்கு போடுறார். ரமேஷ்ன்ற ஒரு RSS பின்னணி கொண்டவர், அவர் போட்ட வழக்கு வீட்டை வருது. அதில் வந்து இப்போது பக்ரீத்துக்காக வெட்டப்படுவதில் வந்து இது மாதிரி ஸ்லாட்டர் ஹவுஸ் அரசு அனுமதித்த இடங்களில் வெட்டணும்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. பொதுவாக பொது இடங்களில் எங்கேயுமே எந்த விலங்குகளையுமே வெட்டக்கூடாது அப்படின்னு பொதுவாக போட்ட உத்தரவுன்றது ஜெயலலிதா காலத்தில் ஜெயலலிதா கொண்டு வந்த தடை உத்தரவுக்கு இணையான ஒரு உத்தரவாக இருக்கும் அப்படின்ற மாதிரி பேசப்படுகிறது. ஸோ மனு போட்டவர் யார், அந்த வழக்கினுடைய பின்னணி என்ன, அதையெல்லாம் நம்ம தீர யோசிக்க வேண்டிய சூழல் இருக்குது. இதெல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு இது வேகமாக நடவடிக்கை எடுக்கணும். ரீல்ஸ் போடுறது, டெல்லிக்கு போகிறது, சும்மா தனி விமானத்தில் போகிறது, அந்த விமானத்துக்கான செலவே பல கோடிகள்னு சொல்கிறாங்க. ஒரு பொது விமானத்தில் போயிருந்து அவ்வளோ செலவாயிருக்காது. தனி விமானம் பிடிச்சி போகிறாரு. அந்த தனி விமானம் அங்குள்ள விமான நிலையத்தில் 2 நாள் காத்திருப்பதற்கே 1 மணி நேரத்துக்கு சில லட்சங்கள் நம்ம வந்து வாடகையாக கொடுக்க வேண்டி வருது அப்படின்றாங்க. தமிழக அரசு செலவு பண்ணி டெல்லிக்கு ரொம்ப முக்கியமாக டெல்லிக்கு போனதில் அமித்ஷா அவர்கள் சந்திக்கிறத மறுத்துட்டாருங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்தது. அது அமித்ஷா சந்திக்க மறுத்திருந்தால் அது தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்க. இவங்க தமிழ்நாட்டுக்கான அரசியலை இவங்க பண்றாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க தமிழ்நாட்டுக்கான அரசியலை பண்றாங்களான்னா அதுலேயும் குழப்பம் இருக்குது. ஏன்னா தமிழ்நாட்டினுடைய உரிமைகள், மாநில உரிமைகள், பல விஷயங்களை விட்டு கொடுக்குற மாதிரி சில நிறைய செய்திகள் வெளியே வருது. நீங்கள் மேகதாட்டு விவகாரத்தில் ஒழுங்காக பேசாதாகட்டும், இப்போ இவர் உயர்கல்வித்துறை அமைச்சர் பேசின விவகாரத்தில் எதையுமே பதில் சொல்லாமல் இருக்கிற சமாச்சாரங்கள்லாம் இருக்குது. இது குறித்து நம்ம தனியாக நம்ம வந்து ஒரு வலைப்பதிவு போடணும். ஏன்னா அது மாநில உரிமைகள் எங்கே பாதிக்கப்படுது, மத்திய அரசு மாநிலத்தை எந்த அளவுக்கு சுரண்டிக்கிட்டு இருக்காங்க, இதில் மாநில அரசு எவ்வளோ தூரம் சும்மா அமைதியாக இருக்குது, அப்போ இதுக்கு மாற்று கருத்து என்ன அப்படின்றத நம்முடைய கருத்துக்களை வைக்க வேண்டிய சூழல் இருக்குது. அதையும் நம்ம குறித்து விரிவாக நம்ம பின்னாடி பேசுவோம். ஆமாம், அதை தாண்டி ரொம்ப முக்கியமானது என்னென்னா, எந்த இடத்துலையும் வந்து நான் பவர் சென்டரை வந்து வேறு யாரையும் விடமாட்டேன்னு சொன்ன விஜய் அவர்கள் இன்னைக்கு ரொம்ப அமைதியாக ஆதவ அர்ஜுனாவோட முழு பொறுப்பையும் அவர் வந்து ஒரு டெபுட்டி சிஎம் மாதிரி தான் இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்காரு. எல்லா இந்த கட்சி தாவராக இருக்கட்டும், புதுசாக கொண்டு வந்து கட்சியில் சேர்க்கிறதா இருக்கட்டும், இந்த வேலையை தாண்டி அவர் வந்து மறைமுகமாக திமுகவுடன் உறவு கொண்டாடிக்கிட்டு இருக்காருங்கிற மாதிரி தானே செய்தி வருது. ரெட் ஜெயண்டோட ஒரு நிர்வாகி ஒருத்தர் வந்து மறைமுகமாக சந்திச்சிருக்காரு. அப்போது சினிமாவோட லிங்க் ஏற்கனவே அவங்களுக்கும் ரெட் ஜெயண்டுங்கிறத வரக்கூடாது, ஒரு மோனோபோலியாக அவங்க இருக்காங்கன்னு பேசின அவர் வந்து இன்றைக்கி வந்து மறைமுகமாக போய் சந்திக்கிறதுக்கு அவர் சாதாரண ஆளை சந்திச்சிருந்தா பிரச்சனை கிடையாது. இன்றைக்கி ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்து கொண்டு இதை சந்திக்க வேண்டிய தேவை என்ன காரணத்துக்காக சந்திச்சாருங்கிறத பொது ஒளியில் பேசித்தானே ஆகணும். ஒரு தனி மனிதர்கள் 2 பேர் சந்திச்சுக்கிறாங்க, கட்சியின் தலைவர்கள் சந்திச்சுக்கிறாங்கன்னு பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க, ஒரு அமைச்சராக இருந்து ஒரு முக்கியமான இடத்துல நீங்கள் வந்து ஒரு நிகழ்வுகளை சந்திக்கிற பிரச்சனை இல்லை, நீங்கள் தனிப்பட்ட முறையில் சந்திக்கிறதுங்கிறது வந்து நீங்கள் மக்களிடம் சொல்ல தான் ஆகணும். அப்போ உங்கள் மேலே இந்த கேள்வி வர ஆரம்பிக்கும்ல, என்ன உங்களுக்குள்ள டீலிங் நடந்தது, இதற்கப்புறம் நீங்கள் எப்படி ரெட் ஜெயண்டுக்காக விட்டு கொடுக்க போகிறீங்க. அப்போ ஒரு பெரிய ஒரு துறையே தன் கைக்குள்ளே வைத்துக்கொண்டு ஆளுமை செலுத்தி கொண்டிருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து எல்லாரும் அப்பாடா சினிமாக்காரங்களாம் நிம்மதி, ஒரு எல்லா படங்களும் ரிலீஸ் ஆகும், எல்லாரும் ஒரே இடத்துல போய் நிற்க வேணாங்கிற ஒரு இடத்துக்கு வரும்போது நீங்கள் மறுபடியும் அவர் கூட கை கோக்குற மாதிரி செய்திகள் வெளியில் வர்றது ரொம்ப ஆபத்தானதாக இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த FL2 அப்படின்ற சமாச்சாரம் இருக்குல்ல, இதில் கூட திமுகவும் இவங்களும் நெருங்கி வர்றாங்க. என்னென்ன சரக்குகள் இவங்க வந்து எந்தெந்த நிறுவனத்துலேருந்து வாங்கினாங்களோ அதை வந்து இவங்களும் தாவேக அரசாங்கமும் அதே இடங்கள்லேருந்து வாங்குவதற்கான வேலைகள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. டாஸ்மாக் தொழிலாளர்கள் வந்து பல இடங்களில் போராட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த 10 ரூபாய் விவகாரத்தில் சாதாரண அந்த டாஸ்மாக் ஊழியர்களை 7,000 ரூபா 10,000 ரூபா சம்பளம் வாங்குற ஊழியர்களை வந்து டார்கெட் பண்ணி தாவேக அவனுடைய பொறுப்பாளர்கள் போய்
தொல்லை கொடுக்குறாங்க, வழக்கு பதிவு செய்ய சொல்லி காவல்துறைக்கு அழுத்தம் கொடுத்து அவங்கள சஸ்பெண்ட் பண்ண வைக்கிற நடவடிக்கை வரைக்கும் போயிட்டு இருக்குது. அதாவது நீங்கள் சொல்லுவாங்கள்ல, மொத்தமாக அடிச்சுட்டு போகிறது ஒரு பக்கம், இவங்க சாதாரண 100 ரூபாய் 200 ரூபாய் சமாச்சாரத்துலலாம் இவங்க போய் கவனம் செலுத்தி, இதனால சேலத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாட்களுக்கு டாஸ்மாக் எதுவுமே இயங்கலை. திருப்பூரும் இயங்கலை. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் இயங்காத இடங்களில் இந்த FL2 என்கிற மணமகிழ் மன்றங்களில் வரிசையில் நின்று எல்லாரும் வாங்குறாங்க. நீங்கள் மணமகிழ் மன்றத்தில் வந்து அதில் உறுப்பினராக இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த பொருளை மதுவை விற்க முடியும். ஆனால் அதுக்கு மாறாக இங்கே வந்து முழுமையான வியாபாரத்தை அங்கே ஊக்குவிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே சென்னையை பொறுத்தவரை விஜயின் வீட்டு பக்கத்தில் நீலாங்கரை பீச், அந்த என்ன பீச் அது, பனையூர் பீச், பொதுமக்கள்லாம் மாலை நேரங்களில் கூட்டம் கூட்டமாக வந்து போகிற இடம். அதுக்கு பக்கத்துலேயே வந்து FL2 இயங்கிட்டு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், டாஸ்மாக் ஒன்றும் இல்லாத டாஸ்மாகில் குடிக்கிறவனுக்கு மட்டும் தான் மது போதையை தருமா, இல்லை இந்த FL2ன்ற கொஞ்சம் வசதியானவர்கள் போய் சாப்பிட்ற இடத்துல அவங்களுக்கு போதை வராதா அப்படின்றது இல்லை. அதை மக்கள் நடமாடும் இடங்களில் அதெல்லாம் வைக்கலாமா? அது பீச் மாதிரி இடங்கள்ன்றது மாலை நேரங்களில் பொழுது சாயிற நேரங்களில் மக்கள் கூடுற இடம். அப்போ அங்கே அலுவலகம் பக்கத்திலே இருக்கு. ஆமாம், தாவேக்காவுடைய அலுவலகம், தலைமை அலுவலகம் பக்கத்திலே பனையூரில் இருக்குது. அப்போ அங்கேருந்து மது அருந்திட்டு கீழே வர்றவங்க பீச்சில் தனிமையில் உட்கார்ந்துட்டு இருக்கவங்கள்ட்ட தவறாக நடக்கிறதுக்கு முற்பட மாட்டார்களா? இது மாதிரி பல சமாச்சாரங்கள் இருக்குது. இதையெல்லாம் தாவேக்கா அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் அப்படின்றத நம்முடைய கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி.